நான் வருவேன். ஏன் வெறி? என் மக்கள்ரா, என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன? நானும் எல்லாரும் மாதிரி ஏசி காரு நான் உட்காந்துட்டு போக வேண்டியதானே? நான் நடிச்சுட்டு போறேன், முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கலாம், இப்ப குறைச்சு வாங்கிட்டு போறேன். ஆக பணம் தானே. எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இத்தனை லட்சமான தொண்டர்கள் என்னை நாடி வந்து எனக்காக இவ்வளவு இருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன். இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது. எனக்கு 2 கைகால் உடைஞ்ச மாதிரி தான் நினைப்பேன். உங்களை நான் எப்படி மறக்கிறது? மறக்கவே முடியாது. என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா, அன்பு சகோதர சகோதரிகளா, தாய்மார்களுக்கு நான் எப்படி விட்டு போக முடியும்? விட்டே போக முடியாது. நம்ம சொத்தை அழிஞ்சாலும் சரி, நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்து கிடையாது, என்னுடைய பேர் இருக்கட்டுமே. அதான் பேட்டி கொடுக்கும் போது சொன்னேன், நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க வைப்பேன். இந்த லஞ்சத்தை தீர்க்க முடியுமா அப்படின்னா தீர்க்க முடியும். எந்த கட்சியாலும் 30 வருஷமா நான் எவ்வளவு லஞ்சம் கொடுத்திருப்பேன்னு எனக்கும் தெரியும். எப்படி எல்லாம் லஞ்சம் கொடுத்திருக்கேன், யார் யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்திருக்கேன். இவங்க சொந்த பந்தம், இவங்க பேரன் பேத்தி முப்பாட்டை கிப்பாட்டை அவங்களுக்கு தேவையான மட்டும் தான் சேர்த்து வச்சிருக்காங்க. இது என்னையா கொடுமை? இந்த கொடுமை எனக்கு சுத்தமா பிடிக்கல. சீனாவை பத்தி பேசுறான், அமெரிக்காவை பத்தி பேசுறான், எனக்கு அதை பத்தி எல்லாம் பேச தெரியாது. ஆனா சீனாவில் இருக்கிற மாதிரி வாழ வைக்க தெரியும் மக்களை. வந்தா நிச்சயமாக வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஒரு கூட்டத்தை எந்த மாநாடும் பார்த்திருக்காது. எனக்குள்ள ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. வருஷம் நான் படிக்கிறதுக்காக 25 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்றது. அதாவது இப்ப புரிஞ்சுங்க, நான் இவ்வளவு தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும். தயவு செய்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும். அது உண்மை. சமீப காலமாக இந்த 1 மாசம் 2 மாசமா தான் நான் படிக்கல. எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தெரியாது. என்னுடைய படிப்பு போனதே ஹிந்தி ஸ்ட்ரைக்ல தான். நான் என் படிப்பை இழந்தவன். ஏர்போர்ட்ல பார்த்தா இதை ஃபில்அப் பண்ண, அதை ஃபில்அப் பண்ண, நான் என்ன ஃபில்அப் பண்றது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யோசிப்பேன். வசதியா நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம படிக்காம போனது நம்ம கொழுப்பு தானே. நம்ம இந்த நடிப்புல வசதியாக வந்தால், இந்த நடிப்புல மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும். எனக்கு மனசுல பாதிச்சிருக்கு. அப்ப யோசிப்பேன், எதற்காக இத்தனை கட்சிகள் இருக்கு, எதற்காக இத்தனை ஜாதி சங்கம் இருக்கு, இவங்க யாரையுமே ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருடைய ரத்தத்தை உரியறதுக்கு மட்டும் தான் அவங்க இருக்காங்களான்னு அப்ப இருந்தே எனக்கு சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சு. அப்புறம் சில நேரத்தில் நீங்க யாருக்கு ஓட்டு போடணும், ஐயோ நாங்க சொல்ல மாட்டோம் ராசா, இவங்க எல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்க. நான் என்ன சாப்பிட்றேன்னா, கேமராமேன் என்ன சாப்பிட்றாங்க, டைரக்டர் என்ன சாப்பிட்றாங்க, அதனால அவங்களுக்கு அதே லைட் பண்ணாத யாரா இருந்தாலும் ஹார்லிக்ஸும் போர்ன்விட்டாவும் தான் கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்க கூடாது. சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த் தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது, எதுவுமே இங்கிருந்து வரணும். இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும். அந்த வருமானத்திலேயே நான் வீடு வித்து தான் நான் இந்த மாநாடு நடத்துறேன் தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இருந்த அத்தனை கட்சிகளுக்கும் நானும் வேலை பார்த்திருக்கிறேன், நானும் ரவுடித்தனம் செஞ்சிருக்கேன், தெரியாம அலையாதீங்க. ஆட்சிக்கு வந்தால் உடுக்க உடை, இருக்க இடம், அடிப்படை வசதி, சுகாதாரத்தன்மை எதுவுமே செஞ்சு தர முடியும். நிச்சயமாக நான் வந்தால் அதைத்தான் செய்வேன். நானும் கருப்பு, நீங்களும் கருப்பு, ஒன்றும் எதுவும் பிடிக்காது. நாங்கெல்லாம் கருப்பு வைரங்கள், எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமானது. என்னுடைய 10 வயசுல இருந்து நான் பல பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க சொந்த பந்தம்,
இவங்க பேரன் பேத்தி முப்பாட்டை முப்பாட்டை அவங்களுக்கு தேவையான மட்டும் தான் சேர்த்து வச்சிருக்கோம். எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஆகட்டும் உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு டம்ளர்ல கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு டக்குன்னு போய்கிட்டே இருப்பேன். நான் என்னை திட்டுறியா திட்டிக்க போயா, எனக்கு ஒரு நிமிஷம் கோவருக்கு, அதுக்கு மேல வேண்டாம் போட்டும். நிச்சயமா லஞ்ச லாவணத்தை ஒழிக்க முடியும். விஜயகாந்த் மன்றத்தை சேர்ந்தவங்க என்றைக்குமே அடாவடித்தனத்துக்கு போகக்கூடாது, வன்முறைக்கு போகக்கூடாது. தலைவர்களுக்காக நீங்க நாமும் அடிச்சுக்கிற வேண்டாம், அது தேவையில்லாத ஒரு விஷயம். அதாவது நம்ம என்ன ஜாதியை மாறுதட்டி சொல்லிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்ணி நம்மளை சண்டை போட வைக்கிறாங்களே, அது தவறு. இவ்வளவு வருஷம் ஆண்டுகிட்டு இருந்தாங்களே அவங்க எல்லாம் கேட்க வேண்டியதானே ஜாதி வேணான்னு. ஆனா அவங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா தேவையில்லைன்னா கலட்டி விட்டுருவாங்க. என்னைய அக்கப்போர் பிடிச்சது ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு உண்மை. அன்னைக்கு ஹிந்தி திணிக்கப்பட்டது, அன்னைக்கு ஹிந்தி வேணாம்னா தமிழ் உணர்வு இருந்தது. அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகையும் கம்மி. அப்படி விஞ்ஞான உலகங்கள் வளர்ந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்ப அந்த மொழி வேண்டாம் அப்படி நம்ம சொல்ல முடியாது. தாய்மொழி, அதுல மாற்று கருத்து இல்லை. வியாபாரமா இருந்தா நீ எந்த மொழியை வேணுமாலும் கத்துக்க. இது நான் சொல்ல, தமிழ் அறிஞர் நீங்க எல்லாரும் பேசுறீங்களே, கியாபே விஸ்வநாதன் அவர்களே சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த 148 திரைப்படத்தில் வேற எந்த மொழியிலேயாவது போய் நடிச்சனா? நடிக்கல. மொழி தாய்மொழி தமிழ், அதை மாற்றவே முடியாது. அதற்கு நானும் விடமாட்டேன். தமிழ் மொழி காப்பதில் நான் உறுதியா இருப்பேன். எந்த மொழியும் படிங்க. உங்களுக்கு நீங்க படிப்பு, இன்னைக்கு படிப்பு தான் முக்கியம். அந்த படிப்பு முக்கியமா இருக்கும் பொழுது நீங்க எந்த மொழிக்கும் போகணுங்கிறது தான் என்னுடைய வாதம். அதனால நான் இருந்தால், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி எந்த மொழி கத்துக்கிறாலும் கத்துக்கணும் தான் நான் சொல்லுவேன், தவிர தடுக்க மாட்டேங்கிறது என்னுடைய வாதம். காவேரியில தண்ணி இல்லைன்னு சொன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். இன்னைக்கு அப்படி பண்றதுக்கு யாருமே கிடையாது. காவேரியில தண்ணி வரல, காவேரி தண்ணி தருது இல்லம்மா. அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பிரதமருக்கு நான் கடிதம் மூலமாக சொன்னேன், பிரதமருக்கு நான் டெலிபோன்ல சொன்னேன் தான் சொல்லுவாங்க. தயவு செய்து நீங்க யாருமே வரதட்சணை வாங்காதீங்கன்னு சொல்றேன். படங்கள் ஓடலங்கும் போது இவர் ராசி இல்லாத கதாநாயகன் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. 18 படம் நடிச்சேன். அந்த 18 படத்துக்கு அப்புறம் எனக்கு மார்க்கெட்டே இல்லை. 1.5 வருஷம் சும்மாதான் இருந்தேன். அந்த ரோகிணி லாட்ஜில் இருக்கும் பொழுது இப்படி வரவங்க கூட என் ரூமை பார்த்தா திரும்பிக்கிறவங்க எங்கேயுமே சான்ஸ் கட்டுவானு. நான் யாருக்கிட்டையும் சான்ஸ் கட்டு வரல. என்னுடைய சொந்த முயற்சி, என்னுடைய சொந்த உழைப்புல நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நடிகனாக வர வேண்டும். அப்பயே நான் ஒரு சபதம் எடுத்தேன். அந்த நேரத்தில் பல நிறுவனங்கள் என்னை வில்லனா நடிக்கணும்னு கேட்கும் பொழுது, இல்ல சார், நான் வில்லனா நடிக்கணும்னு விரும்பல. ஒருவேளை நான் கதாநாயகனாக நடிக்க முடியல அப்படின்னா எல்லாரும் எல்லா கட்சியிலும் கொள்கையை பத்தி பேசும் பொழுது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை காப்பாற்றுவேன் தான் சொல்றாங்க. நான் இப்பயும் அடிச்சு சொல்றேன், நம்ம ஆட்சிக்கு வந்தா நிச்சயமாக வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க. இதோ இத்தனை லட்சம் பேர் இங்க இருக்கீங்க, வெளியே எத்தனை லட்சம் பேர் நிக்கிறாங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர் நீங்க எல்லாம் பாக்குறீங்க. உண்மையிலேயே இந்தியா திரும்பி பார்க்கணும்னா நிச்சயமாக திரும்பி பார்க்கணும். இப்படி ஒரு கூட்டத்தை எந்த மாநாடும் பார்த்திருக்காது. நான் என் பாக்கெட்ல இருந்து நான் எவ்வளவு எடுத்து செலவு பண்றேன் நிச்சயமா எனக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்றேன். 3 சக்கர சைக்கிள்கள் 100 தரேன், தையல் மிஷின் 100 தரேன். அப்ப ஒருத்தர் கிண்டல் பண்றாரு, ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா, 3 சக்கர வண்டி கொடுத்தா போதுமா? நான் 100 3 சக்கர சைக்கிள் 100 தையல் மிஷின் வாங்கி தரேன். அந்த பேசுற ஒரு ஆள் என்னைக்காவது 5 தையல் மிஷின் வேண்டாம், ஒரு தையல் மிஷின் ஒரு 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா? இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. சரி, அதற்கப்புறம் பார்த்தா வருஷம் நான் படிக்கிறதுக்காக 25 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்றது. நான் கேட்பேன், எந்த
அதாவது இப்ப புரிஞ்சுங்க, நான் இவ்வளவு தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும். தயவு செய்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும். அது உண்மை. சமீப காலமாக இந்த 1 மாசம் 2 மாசமா தான் எங்கடா இந்த விஜயகாந்த் வந்துருவானா அப்படின்ட்டு ஏதோ ஒரு குழப்பத்துல ஏதோ ஒரு உதவி இப்பதான் பண்றாங்க. பரவாயில்ல, அந்த உதவியும் மக்களுக்குத்தானே போய் சேருங்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் கூட. அந்த படிப்பு, ஏன்னா நான் படிக்கல, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தெரியாது. என்னுடைய படிப்பு போனதே ஹிந்தி ஸ்ட்ரைக்கில் தான். ஹிந்தி ஒழிகன்னு சொல்லிக்கிட்டே நான் போய் என்னுடைய படிப்பு நான் பாதியில நிறுத்திட்டேன். அதுதான் வானத்தை போல விழாவில் கூட நான் மதிக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, என் வாழ்க்கையும் விஜய் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்குதுன்னு சொன்னார். எதற்காகனா அது உண்மை. அந்த உண்மை ஒரு பெரிய தலைவர்கிட்ட வந்திருக்கு. அதை உங்களால் யாருனாலையும் மாற்ற முடியாது. நான் அந்த அளவுக்கு தமிழ் மொழிக்காக தமிழுக்காகவும் நான் என் படிப்பை இழந்தவன். அதனால என்னை மாதிரி, ஏன்னா பூமலை பொழியுதுன்னு ஒரு படத்துக்கு போவேன். போனா ஏர்போர்ட்ல பார்த்தா இதை ஃபில்அப் பண்ண அதை ஃபில்அப் பண்ண, நான் என்ன ஃபில்அப் பண்றது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யோசிப்பேன். டக்குன்னு தூக்கி யாருக்கையா பக்கத்தில் வர நடிகர் கொடுத்து ஏதாவது ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க அப்படிம்பேன். அவங்க வேகமாக எழுதுவாங்க. எனக்கு அதுக்குள்ள ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. வசதியா நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம படிக்காம போனது நம்ம கொழுப்பு தானே. ஆனா எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாம இந்த பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்பெல்லாம் ஒரு முடிவு பண்ண. நம்ம இந்த நடிப்புல வசதியாக வந்தால், இந்த நடிப்புல மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும். எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறத என்னுடைய முழு எண்ணம் ஓடிச்சு. இன்னைக்கு விஞ்ஞானங்கள் அப்படி வளர்ந்துருக்கு. அதனாலதான் யாரா இருந்தாலும் தயவு செய்து படிங்க படிங்க படிக்கிற. ஏன்னா இனி போற காலங்கள்லாம் விஞ்ஞான காலம். அந்த அளவுக்கு எனக்கு மனசுல பாதிச்சிருக்கு. ஏன்னா அதிகமாக நான் நடிகனாக இருக்கும் பொழுது எனக்கு மனுக்கள் நிறைய வரும். அந்த மனுக்கள் அவங்க கஷ்டப்படுறது, நாங்க இப்படி கஷ்டப்பட்டிருக்கோம், எங்க குழந்தைகளை படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்கிறதான். அப்ப யோசிப்பேன், எதற்காக இத்தனை கட்சிகள் இருக்கு, எதற்காக இத்தனை ஜாதி சங்கம் இருக்கு, இவங்க யாரையுமே ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருடைய ரத்தத்தை உரியறதுக்கு மட்டும்தான் அவங்க இருக்காங்களான்னு அப்ப இருந்தே எனக்கு சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சு. அதிகமாக என்னுடைய படம் கிராமப்புறங்கள் எடுக்கிறதுனால எப்பயுமே வயக்காட்டில் வேலை பார்க்கும் போது களை எடுக்கிற பெண்களா இருக்கட்டும், நாத்து நடுற பெண்களா இருக்கட்டும், அவங்ககிட்ட போய் விசாரிப்பேன். ராசான்னு சொல்லி மனசை விட்டு பேசுவாங்க. எனக்கு சின்ன வயசுல ரைஸ் மில்ல பழகும் போது பெண்கள்கிட்ட தான் அதிகமான பழக்கம். அவங்க தான் வேலை பார்ப்பாங்க. அப்பயும் அவங்களுடைய கஷ்டத்தை சொன்னேன். அங்கதான் இந்த ஜாதி பிரச்சனையை ஒழிச்சேங்கிறது விஜய் டிவில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கேயும் நான் பெண்கள்கிட்ட பேசும்பொழுது இவங்க சொல்லுவாங்க, அப்புறம் சில நேரத்தில் நீங்க யாருக்கு ஓட்டு போடணும், ஐயோ நாங்க சொல்ல மாட்டோம் ராசா, இவங்க எல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க பெண்கள் மத்தியில் இதுவரைக்கும் வந்திருந்த கட்சிக்காரங்க. அதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு ஆத்திரம் இருந்தது. என்னைக்குமே பெண்கள் பயப்படக்கூடாது, பயப்படாமல் சுதந்திரமாக வரணும்னா ஒருவேளை நம்ம அரசியலுக்கு போய் பார்ப்போம், அதை நடத்தி பார்ப்போங்கிற வெறி இப்படி ஒவ்வொன்றாக எனக்கு சேர்ந்ததுதான் நான் அரசியலுக்கு எப்படி இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னு. அப்படி வரணும் அப்படிங்க போகும்பொழுதுதான் அங்க படப்பிடிப்பில் நீங்க பாத்தீங்கன்னா, நான் பெருமைக்காக சொல்லிக்கல, என்னுடைய சொந்த படம்னா அங்கே 2000 பேர் இருந்தாலும், ஏன்னா நான் பார்க்கிறது அந்த விவசாயிகளை, அந்த பெண்களை, கஷ்டப்படுற ஒரு நாளைக்கு 40 ரூபா கூலி வாங்குற அந்த பெண்களை, என் தாய் குலத்தை, என் சகோதர சகோதரிகளை பார்ப்பேன். பார்க்கும் பொழுது அவங்களை நான் சொல்லுவேன், நான் என்ன சாப்பிட்றேன்னா கேமராமேன் என்ன சாப்பிட்றாரு, டைரக்டர் என்ன சாப்பிட்றாரு. அதனால அவங்களுக்கு அதே மாதிரி லைட் மேன் யாராக இருந்தாலும் ஹார்லிக்ஸும் போனி விட்டாவும் தான் கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்க கூடாது. ஏன்னா ஹார்லிக்ஸும் போனி விட்டாவும் நல்ல ஊட்டச்சத்து இருக்குன்னா முதல்ல அதை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய உழவன் மகன் படம் சொந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து சுதேசி வரைக்கும் நான் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க போற எந்த ஷூட்டிங் லொகேஷன்ல போய் தைரியமா நான் மாறுதட்டி சொல்லுவேன், சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த் தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது, எதுவுமே இங்கிருந்து வரணும். இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும். இதயத்திலிருந்து எதுவுமே வரணும், வந்தாதான் நிலைக்கும்.
இத்தனை பேரும் 25 வருஷமா இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா என் பின்னாடி அரக்கால் டவுசர்ல போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனுஷனா மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. ஏன் நீங்களும் என்ன உங்களுடைய 10 வயசுல இருந்து இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. இன்னைக்கும் என்ன ஏன் சொல்றீங்க? நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட போய் சேர்ந்ததுனாலதான் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்குறீங்க. நான் 100 பேர் உதவி கேட்டா நான் 100 பேருக்கு செஞ்சிருக்கேனாங்கிறதெல்லாம் கிடையாது. நான் செஞ்ச உதவி 5 பேருக்காவது போய் சேர்ந்திருக்கிறது என்ற மனநிம்மதி தான் எனக்கு. ஆனா அந்த 5 பேருக்கு கூட கடந்த 30 வருஷமா ஒழுங்கா யாருமே உதவி பண்ணலங்கிறது தான் என்னுடைய வாதம். இந்த வாதத்தை பார்த்து தான் நான் சொன்னேன், நான் வரேன், வருவேன். ஏன் வெறி? ஏன் மக்கள்ரா, ஏன் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன? நானும் எல்லாரும் மாதிரி ஏசி காரு நான் உட்காந்துட்டு போக வேண்டியதானே? நான் நடிச்சுட்டு போறேன், முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கலாம், இப்ப குறைச்சு வாங்கிட்டு போறேன். ஆக பணம் தானே, அதை வாங்கிட்டு நான் உட்காந்துருக்கலாமே. நான் இன்னைக்கு சென்னையில் அழகா எங்கேயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், நடிச்சுக்கலாம். நடிக்கல, எனக்கு தேவையில்லை. நான் வரேன். ஏன் வரேன்? சரியா, ஒருவேளை வேற மாதிரி இருந்தா கூட நினைக்கல. ஆண்டவன் மனத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஆம்பளை போல, அவன் எதையோ சம்பாரிச்சுக்கிறான், இப்படியோ போட. என்ன கேட்டாங்க, என்னப்பா நீ மாநாடு நடத்துறியே, உன்னை ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு. என்ன மிஞ்சி என்ன சார், வருமானத்துறையில தானே பயமுறுத்த முடியும், வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது. அந்த வருமானத்திலையும் நான் வீடு வித்து தான் நான் இந்த மாநாடு நடத்துறேன் தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த அத்தனை கட்சிகளுக்கும் நானும் வேலை பார்த்திருக்கிறேன், நானும் ரவுடித்தனம் செஞ்சிருக்கேன், தெரியாம அலையாதீங்க. ஆமா, நான் இன்னைக்கும் சென்னையில இங்க மதுரை பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் சென்னையில இருந்து வந்த பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, தனியா தான் கார்ல போறேன், தனியா தான் வரேன், என்னைக்கும் எதற்கும் பயந்தவன் இல்ல, 6லும் சாவு 100லும் சாவு. நான் இன்னைக்கு நான் சொல்றேன், என்னுடைய அந்த அர்த்தத்தில் தான் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன். என்ன ஆக போகிறது? நம்ம சொத்தை அழிஞ்சாலும் சரி, நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்து கிடையாது, என்னுடைய பேர் இருக்கட்டுமே. அந்த ஒரே உரிமையில தான் நான் வந்து முதல்ல வறுமை கோட்டுக்கல. நான் நிச்சயமாக சொல்றேன், ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில் இருக்கும் யாரா இருந்தாலும் செய்ய முடியும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அடிப்படை வசதி, சுகாதாரத்தன்மை எதுவுமே செஞ்சு தர முடியும். நிச்சயமாக நான் வந்தால் அதைத்தான் செய்வேன். நான் வரும் டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ஊரும் அவங்கள பார்க்க வரும், அன்னைக்கு நான் அதை சொல்லுவேன். ஏன்னா நான் மேலோட்டமாக ஏசியில உட்கார்ந்து மேலோட்டமா இப்படி எல்லாம் மேடை பார்த்தவன் இல்ல. ரைஸ் மில்ல கடுமையான வேலை செஞ்சு மழையிலும் வெயிலிலும் காஞ்சி நான் நெல்லை அள்ளி குமிச்சவன். அதனால இந்த வெயிலும் மழையும் எனக்கு எந்த பாதிப்பும் செய்யாது. ஏன் உங்களை ஒண்ணும் பண்ணல, நானும் கருப்பு நீங்களும் கருப்பு, ஒண்ணும் பண்ண. காத்து கருப்பு போச்சா நம்ம ஏதாவது பிடிச்சுக்கிடுச்சுன்னா கருப்பு போட்டு வச்சுக்கடா அப்படிம்பாங்க. ஊர்ல பேய் பிசாசு போட்டாலும் கண்ணறி போட்டாலும் கருப்பு போட்டு வச்சுட்டு, எங்களுடைய தொண்டர்களுக்கு பேயும் பிசாசும் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. நாங்கெல்லாம் கருப்பு வைரங்கள், எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான இது. சிலர் நினைக்கலாம் ஏதோ இவர் கூட்டத்தை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரா அப்படின்னு. நான் உணர்ச்சி வசப்படல, உள்ளதான் பேசுறேன். நீங்களும் 30 வருஷமா இதே மாதிரி கூட்டத்தை பார்த்தா நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு 4 வார்த்தை பேசாம இருக்க போறீங்க. அது மாதிரி தான் வைத்துக் கொள்ளுங்க. அப்படி இருந்தா கூட நான் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பேசி பார்ப்பேன், நான் கண்ணார பார்ப்பேன். எப்படி நான் பார்க்கிறேங்கிறத புரிஞ்சுக்கணும். என்னுடைய 10 வயசுல இருந்து நான் பல பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கும்போது லஞ்ச லாப நயத்தை ஒழிக்க முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தவறு. அதான் பத்திரிகையில கொடுத்தேன்.
இன்னைக்கு நம்ம 25 வருஷம் ஆச்சு. இந்த 25 வருஷத்துல எவ்வளவு தலைமுறைகள் உருவாகிருக்கும். அந்த 25 வருஷத்து தலைமுறைகளுக்கு உண்டான சொத்துக்களை நீங்க தலைமுறைகளுக்கு உண்டான நல்லத மக்கள் அந்த நல்லத இந்த தலைவர்கள் மக்களுக்கு செஞ்சாங்களா? செய்யல. வெறுமன இவங்க சொந்த பந்தம், இவங்க பேரன் பேத்தி முப்பாட்டை முப்பாட்டை அவங்களுக்கு தேவையான மட்டும் தான் சேர்த்து வச்சிருக்காங்க. இது என்னையா கொடுமை? இந்த கொடுமை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நான் வரணும், நான் நல்ல சுகமா இருந்து கூட அரசியலுக்கு வரணும், என்ன காலம் தள்ளிட்டு வருது. போடாங்கிறதா தள்ளுது. வர எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஆகட்டும் உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு டம்ளர்ல கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு டக்குன்னு போய்கிட்டே இருப்பேன். நான் அந்த குணத்தை சேர்ந்தவன். எனக்கு பெரிய வசதியா படுக்கையில படுக்கணும் போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் இப்ப தரையில படுக்க சொன்னா வாடு நல்லா படுத்துங்க. ஏன்னா ஏன் அப்படி ஒரு தூக்கம் வருது தெரியுமா? இங்க ஒன்றும் கிடையாது. எனக்கு மனசுல எந்த பயம் கிடையாது. என்னை திட்டுறியா திட்டிக்க போயா, எனக்கு ஒரு நிமிஷம் கோவருக்கு, அதுக்கு மேல வேண்டாம் போட்டும். மனித பிறப்பு தான், அப்படிதான் நான் நினைப்பேன். 5 கோடி ரூபாய் நஷ்டமா கொஞ்ச நேரத்தில் இருக்கும், 10 நிமிஷம் கழிச்சு விட்டு தொலை சம்பாரிச்சு அடி போட்டும், நம்மளுக்கு போகணும் தலையெடுத்தா அந்த 5 கோடியும் போய் தொலையிட்டோம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும் நான் வாழ்ந்திருக்கேன். அதனால இப்பயும் நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன், இதே மதுரையில் நான் பிறந்த ஊர்லங்கிறதுல சாட்சியா முருகன் இங்க இருக்காரு. இதே முருகன் மேல தர்காவும் இருக்காரு. எல்லாரையும் சாட்சியா வச்சு சொல்றேன். கிறிஸ்துவ மதம் நான் படித்த ஸ்கூல்கள் அதிகமா இங்க கிறிஸ்துவ ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்களின் சத்தியமாகவும் சொல்றேன், நிச்சயமா லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்க முடியும் முடியும் முடியும். நிச்சயமாக அதை நான் செய்து காட்டுகிறேன். விஜயகாந்த் மன்றத்தை சேர்ந்தவங்க என்றைக்குமே அடாவடித்தனத்துக்கு போகக்கூடாது, வன்முறைக்கு போகக்கூடாது. எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம போஸ்டர் கிழிக்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு தான் உங்களை அடிக்க முடியும்? முடியாது. இன்னைக்கு அதாவது கல்யாணத்தில் நம்ம சீப் எடுத்து வச்சுட்டா கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி சும்மா போஸ்டர் கிழிக்கிறது. அவங்களுடைய கையாளாகாத தனத்தை தான் அப்படி காட்டுறாங்க. அதை நினைச்சு நீங்க யாரும் கோவப்படக்கூடாது. ஏன்னா அந்த போஸ்ட் கிழிக்கிற தொண்டர்கிட்ட நான் கேட்கிறேன், ஜாதி நீங்க எடுத்துக்கிட்டீங்க, தப்பு சொல்லவில்லை. நீங்களே எப்படி கஷ்டப்படுறீங்க அதே மாதிரிதான் அவங்களும் கஷ்டப்பட்டு 2000 3000 5000 அப்படின்னு டிஜிட்டல் பேனர்களை வச்சு 500 ரூபாய் 1000 ரூபாய் எழுதுறாங்களே, அது எந்த காசு? உங்க பாக்கெட்ல இருந்து ஏதாவது எடுத்தாங்களா? கிடையாது. அவன் பாக்கெட்ல இருந்து எடுத்து எழுதுறான். அது ஏன் நீங்க இந்த மாதிரி கேவலப்படுத்துறீங்க, கொச்சப்படுத்துறீங்க? ஒரு நிமிஷம் நீங்க சிந்திங்க. தலைவர்களுக்காக நீங்க நாமும் அடிச்சுக்கிற வேண்டாம். அது தேவையில்லாத ஒரு விஷயம். எதற்காக ஜாதிங்கிற பொருள் நம்மளை துண்டாடிக்கிறோம்? என்னுடைய வீதி மதுரையில் பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா செக்கடி தெருன்னு ஒரு சந்து. அழகா வாசல்ல உட்காந்தா எல்லா என்னுடைய பெண்கள், அதாவது எங்க வீட்டில் எங்க அம்மாவா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தங்கை எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க. எழுத்தாப்புல இதுக்கெல்லாம் மைக்கு தேவை, பேசினாலே கேட்கல, மொட்டை மாடல் நின்று பேசிக்கிறோம். அப்ப சொல்லுவாங்க, மதினி அத்தாச்சி இந்த மாதிரி ஏதோ ஒவ்வொன்றை சொல்லி நான் ஊருக்கு போறேன், வீட்டை பார்த்துக்கிறேன். சரி பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சுகமா போயிட்டு வராங்க. தபால் ஆஃபீஸ்ல இருந்து வந்தாலும் சரி, மணி ஆர்டர்ல வந்த எது வந்தாலும் பொறுப்பா வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு போய் இவன் தொண்டாரு, அந்த ஜாதிக்காரன் சொல்ற நீ கேட்கலாமா, நீ வாங்கலாமா? என்னையா நீ என்ன பண்ண? அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன். நம்ம ஒருவருக்குள் ஒருவர் ஒற்றுமையாக அண்ணன் தம்பியா இருக்கிறோமே, அதை முதல்ல நீங்க எல்லாரும் வரணும். அந்த ஜாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னா அது தப்பு. இதோ இங்க நீங்க கூடியிருக்கீங்களே, இவங்க உங்கள் ஆணையா சொல்றேன், நிச்சயமாக அந்த ஜாதி மதத்துகளை ஒழிக்க முடியும். நம்மளுக்கு அந்த ஜாதி, அதாவது நம்ம என்ன ஜாதின்னு மாறுதட்டி சொல்லிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்ணி நம்மளை சண்டை போட வைக்கிறாங்களே, அது தவறு. அந்த தவிர ஏன் இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் கேட்கல? இவ்வளவு வருஷம் ஆண்டுகிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் கேட்க வேண்டியதானே ஜாதி வேணான்னு. ஆனா அவங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா உடனே அந்த ஜாதி சங்கத்தை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சிருவாங்க. தேவையில்லைன்னா கலட்டி விட்டுருவாங்க. என்ன அக்கப்போர் பிடிச்சது? ஒரு ஜாதி சங்கத்துக்கு ஒரு தலைவர் முடியலையா? அது 6 தலைவர் இருந்து என்ன பண்ண போறாங்க? இப்படி ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொன்றாக கெடுத்துக்கிட்டு வராங்க. தயவு செய்து அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காம அந்த ஜாதி சங்கங்களுக்கு போகாத. நீங்க என்கிட்ட கூட வரணுங்கிற நான் சொல்ல வரல. நல்லவைகளுக்காக போராடுங்க. அது அந்த விஜயகாந்த் மன்றம் நல்லதுக்காக போறேன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய தொண்டர்கள் நல்ல விஷயத்துக்கு போகணும்னா அதற்கு நான் பின்னாடி வரேன். ஆனா அது யாரும் செய்யலையேங்க போதுதான் நானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நான் இதை சாதித்து காட்டுகிறேன்.
நான் அப்படி அரசியலுக்கு வந்தால் இந்த ஜாதிய மதத்தையும் அறைய உழுத்து எல்லாரையும் ஒண்ணுன்னு எல்லாரையும் ஒன்னா நான் பேச வைப்பேன், அதுக்காக நான் போராடுவேன் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய படிப்பு கட்டது நான் சொன்னேன் உங்ககிட்ட, ஹிந்தி 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 உண்மை. அன்னைக்கு ஹிந்தி திணிக்கப்பட்டது, அன்னைக்கு ஹிந்தி வேணாம்னா தமிழ் உணர்வு இருந்தது. அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகையும் கம்மி. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு மன்றங்கள் 5000 மன்றங்கள் இருந்தது. இன்னைக்கு எனக்கு பார்த்தா 40,000 மன்றங்கள். அதற்கு காரணம் மக்கள் தொகை வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி இருந்த காலத்துல எங்களுக்கு அன்னைக்கு வந்து தேவையில்லை, ஹிந்தி வேணாம், எங்களுக்கு தமிழ் தான். தமிழ் மேல நம்மளுக்கு பற்று என்னைக்குமே இருக்கணும். நம்ம தாய்மொழி அதுதான். நம்ம தள்ளி போட்டா கூட விலகாது நம்மளை விட்டு மொழி. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு விஞ்ஞான உலகம் மாறி போச்சு. இன்டர்நெட்ல நான் எலெக்ஷன் ஆபீஸுக்கு போன் போட்டு கேட்கிறேன், சார் இந்த என்னுடைய கட்சி பேரை பதிவு பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டர்நெட்ல பாருங்க election.com இருக்கும், அதுல வந்து எந்தெந்த கட்சி பேர் இருக்கு அதுல நீங்க பாத்துக்கங்க. அந்த அளவுக்கு டெல்லிக்கு போகாம இங்க இருந்து பாத்துக்கிட்டு அப்புறவான்னு சொல்றதுக்கு விஞ்ஞான உலகத்துல இருக்கு. அப்படி விஞ்ஞான உலகங்கள் வளர்ந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்ப அந்த மொழி வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கிபி விஸ்வநாதர் அவர்கள் தமிழ் அறிஞர் எல்லாருமே அரசியல்வாதிகள் சொல்லுகின்ற அவரே சொல்லியிருக்கார், நம்மளது தாய்மொழி, அதுல மாற்று கருத்தில்லை, தாய்மொழியை நாம் திடமாக ஆதரிக்க வேண்டும், தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை வைத்துக் கொள்ளலாம் அவர் சொல்லியிருக்கார். வியாபாரம் இருந்தா நீ எந்த மொழியை வேணாலும் கத்துக்க. இது நான் சொல்ல, தமிழ் அறிஞர் நீங்க எல்லாரும் பேசுறீங்களே, கியாபே விஸ்வநாதன் அவர்களே சொல்லியிருக்காங்க நான் சொல்றேன். இது இன்னைக்கு வளர்ந்து போச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, அது என்னங்க தமிழ் தமிழ், எனக்கு தெரியாத தமிழா, 25 வருஷமா என் மன்றத்தில் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாண்டா நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தமிழை பத்தி பேசுறவங்க என்னைக்காவது அதை பத்தி நீங்க சொல்லிருப்பீங்களா? உங்க போஸ்டர்கள் என்னைக்காவது சொல்லிருப்பீங்களா? நான் இன்னைக்கு 25-27 வருஷம் ஆச்சு, 148 திரைப்படங்களை நடிச்சிட்டேனே. இந்த 148 திரைப்படத்தில் வேற எந்த மொழியிலேயாவது போய் நடிச்சனா? நடிக்கல. திடீர்னு கேட்டா அப்புறம் ஜாதியை கொண்டு வருவாங்க. ஜாதியை சொன்னா எதற்காக? திராவிட கட்சியோட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. திராவிடம் என்றாலே 4 மொழியை சேர்ந்ததான் திராவிடம். இப்படி முன்னுக்கு பின் முரணாக அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. இன்னைக்கு அவங்களுடைய பிள்ளைகளும் குட்டிகளும் ஆங்கிலத்தை படிச்சு வேற்றுமொழியை படிச்சு பேர குழந்தை எல்லாம் எங்க, நான் குறிப்பிட்டு யாரையும் பேசி தாக்கல, பொதுவான ஒரு அரசியல்வாதியில இப்படிப்பட்டவங்க எல்லாரும் படிச்சு போயிடுறாங்க. நான் இதுவரைக்கும் நாங்க அமெரிக்கா போனதே இல்லை. சமீபமா நான் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் போனேன். அங்க போன லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இறங்கணும்னு ஒரு கோயம்புத்தூர்காரர் வந்தாரு. என்னென்ன அவர் அந்த கோயம்புத்தூர் கொங்கு தமிழ் மாறாம வந்து பேசி வாங்க எல்லாம் கூட்டு போறாரு. வந்தாரு. அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இன்னொரு தமிழர் அறிமுகப்படுத்தார், இவர் உங்களை கூட்டு போவாரு அப்படின்னு. ஏன்னா அவங்களும் புத்தகத்தில் படிச்சாலும் எனக்கு ஆங்கிலம் தெரியும், எல்லாம் தமிழ் படித்தவங்களா இருக்கிறாங்க. சரி, லாஸ் ஏஞ்சல்ஸ் போனா அங்க அது அமெரிக்கால கலிபோர்னியா போனா அங்க ஒரு முஸ்லீம் நண்பர் இருக்காரு. அவர் எங்களை எல்லாரும் சுத்தி காட்டினாரு. ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டன் போறோம். அங்க போனா ஒரு தர்மபுரிக்காரர் இருக்காரு. என்னன்னா ஏன் இதையெல்லாம் சொல்றேன், இப்படி தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் கோயம்புத்தூரும் இங்கெல்லாம் இருந்த மக்கள் இன்னைக்கு அமெரிக்கா அமெரிக்கா நம்ம வாயில தான் சொல்லிக்கிட்டு போய் பார்க்க முடியலன்னு சொல்லும்போது இன்னைக்கு உலக நாடுகள்லாம் தமிழர்கள் இருக்கான. அதுக்கு என்ன காரணம்? அவன் வேற்று மொழி நல்லா கத்துக்கிட்டு போனதுனாலதான் அங்க எங்கெல்லாம் போய் வாழ முடியும். நம்ம பிள்ளைகளும், அதாவது உங்க பிள்ளைகளும் இதே தமிழ்நாட்டில் இருக்கணுங்கிறதுல, நம்ம மொழி தாய்மொழி தமிழ், அதை மாற்றவே முடியாது. அதற்கு நானும் விடமாட்டேன். தமிழ் மொழி காப்பதில் நான் உறுதியா இருப்பேன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வியாபாரத்துக்காக நான் செல்லும் பொழுது எந்த மொழியும் படிங்க. உங்களுக்கு நீங்க படிப்பு, இன்னைக்கு படிப்பு தான் முக்கியம். அந்த படிப்பு முக்கியமா இருக்கும் பொழுது நீங்க எந்த மொழிக்கும் போகணுங்கிறது தான் என்னுடைய வாதம். அதனால நான் இருந்தால், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி எந்த மொழி கத்துக்கிறாலும் கத்துக்கணும் தான் நான் சொல்ல வந்தவர், தடுக்க மாட்டேங்கிறது என்னுடைய வாதம். பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33% எல்லாருமே சொல்றாங்க. கேட்டா 10 வருஷத்துல இருந்து அப்படிமாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்திரா காந்தி காலத்துல இருந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. 33% இட ஒதுக்கீடு கொடுத்துறேன், 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துறேன், கொடுக்கறதே இல்லை.
நான் அவங்களெல்லாம் பார்த்து ஒன்று தான் கேட்குறேன். இந்திரா காந்தி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுறீங்க. இன்னைக்கு தமிழகத்தில் 3 லட்சம் பெண்கள் ஓட்டுரிமை, 3 லட்சம் ஆண்களுக்கு ஓட்டுரிமை, ஆக 6 லட்சம் ஓட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 3 லட்சம் பெண்களோட ஓட்டு மாத்திரம் உங்களுக்கு வேணுமா? ஆனா 33% மாத்திரம் பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. என்னையா அது நியாயம் இல்லாத அக்க போறாரு. அந்த ஓட்டை மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏன் 33% கொடுக்க மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண்களுக்கு சம உரிமைங்கிறீங்க, அது நீங்க கொடுங்க. இல்லையா, நான் முதல்ல என் கட்சியில பொறுப்பு கொடுப்பேன் அவங்களுக்கு 33% உறுதியா சொல்றேன். இல்லை என்றால் நான் 234 தொகுதியில் போட்டி போடும் போது நிச்சயமாக 33% பெண்களை நிறுத்துவேன். அப்படி நிறுத்துகிற பட்சத்தில் மற்ற கட்சிக்காரன் நீங்களும் பெண்களை தான் நிறுத்த வேணும். அப்பதான் உங்களுக்கு 33% இடம் ஒதுக்கீட்டுல உண்மையிலே உரிமை இருக்கான்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா நீங்களும் போலித்தனமா தான் இவ்வளவு நாள் வாதாடிக்கிட்டு இருக்கீங்க ஓட்டு வாங்குறதுக்காக. ஆனா நான் நிச்சயமா நிறுத்தி காட்டுவேன். 33 என்பது சதவிகிதம். என்னால் என் தொண்டர்கள் என்னை மீற மாட்டார்கள். 50% கூட அவங்க சரின்னு சொன்னா சொல்லுவாங்க. அன்னைக்கு ஒரு வாழப்பாடி ராமமூர்த்தி காவேரியில தண்ணி இல்லைன்னு சொன்ன பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். இன்னைக்கு அப்படி பண்றதுக்கு யாருமே கிடையாது. நல்லா பாருங்க, வறட்சி காலம் ஜூன் மாசம் வரும்போது தான் நம்ம ஆளுங்க எல்லாருமே டெல்லிக்கு படையெடுப்பாங்க. வேகமா போங்க, காவேரியில தண்ணி வரல, காவேரி தண்ணி தருது இல்லம்மா. அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பிரதமருக்கு நான் கடிதம் மூலமாக சொன்னேன், பிரதமருக்கு நான் வந்து டெலிபோன்ல சொன்னேன் தான் சொல்லுவாங்க. இப்ப மாத்திரம் தடிக்கி விழுந்தா பிளைட்ல போய் நேர்ல போய் நிற்பாங்க. ஜூன் மாசம் முடிஞ்சோன்னா மழை வந்து இப்ப பாருங்க 4 மாசம் பேச மாட்டாங்க. அவ்வளவு விவசாயி ஓம்பாடு, இவங்க பாடு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்படி எல்லாம் அவங்க இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய ரசிகர்களுக்கு நான் அதே மாதிரி பெண்களுக்கு என்ன சொல்றேன், தயவு செய்து நீங்க யாருமே வரதட்சணை வாங்காதீங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் நம்ம போகும்போது நம்மளே நம்ம பாதுகாத்துக்கிட்டு போகணும். இன்னைக்கு நீ வரதட்சணை வாங்குறதுனால நாளைக்கு உனக்கு 2 பொம்பளை பிள்ளை பிறந்தா இன்னைக்கு நீ வாங்குற 50,000 ரூபாய் உன்னுடைய குழந்தை பிறந்து பெரிய பிள்ளை ஆகும்போது பொருளாதார நிலைமையில நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. அந்த நிலைமைக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அதனால வரதட்சணை வாங்குறத நிச்சயமா நீங்க எல்லாம் நம்ம தொண்டர்களை தடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நெசவாளர்களை பத்தி யாருமே கவலைப்படுறது இல்லை அப்படிங்கிறோம். அதை ஊக்குவிக்கிறோம். நவீன முறையில் நெசவாளர்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம போராடணும். யாருமே போராடுறதுல அப்படியே விட்டுறாங்க. இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் எதற்காக கொடுத்தேன்னா அவங்களுடைய உழைப்பை ஊக்கப்படுத்தினமே தவிர குறைக்க கூடாது. இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு துணி நான் கொடுத்து வாங்குறேன்னு சொன்ன எத்தனையோ கல்லூரி மாணவிகள் எல்லாரும் நாங்களும் அந்த கைத்தறி அடையை தான் அணிகிறோம் வாங்கினாங்க. அதை எல்லாருமே இன்னைக்கு இருக்கு கையாண்டிருந்தா இன்னைக்கும் நெசவாளர்களுக்கு ஓரளவு கஷ்டங்கள் குறைஞ்சிருக்கும். என் கட்சியில ஜாதி மத பேதம் கிடையாது. எல்லாருக்குமே சம உரிமை இருக்கு. யாரையும் நான் கட்டுப்படுத்த மாட்டேன். இப்படி இரு அப்படின்னு சொல்லவும் மாட்டேன். 72 எம்ஜிஆர் சொன்ன அதே தான் நானும் சொல்றேன். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன அதே கருத்தை தான் என் கட்சியில நான் வச்சுக்கிறேன். என்னுடைய தொண்டர்களிடையே அப்படிதான் பழகுவேன். அதே மாதிரி மீனவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த எல்லை கூட இதுவரைக்கும் யாருமே வரையறுக்க மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாம இருந்துக்குறாங்க. அந்த எல்லை கூட வரையறுத்து கொடுக்கணும். மற்ற எல்லா பிரச்சனையும் நம்ம பேசுறோம், அதை பேசுறோம், இதை பேசுறோம். ஏன் மீனவர்களுக்கு மாத்திரம் பேசவே மாட்டேங்கிறீங்க? எல்லை கூட வரையறுத்து நம்ம வைக்கணும். நம்மளுடைய எல்லைப்படையும் அங்கே இருக்கணும். ஏன்னா கடல்ல வந்து இது அவங்க இடம் நம்ம இடம் தெரியாது. அதற்கு அவங்க நிச்சயமாக எல்லை கூட வரையறுத்து கொடுக்கணும். அதுல நான் வந்தா நிச்சயமா செய்வேன். இது வந்து என்னடா எல்லா அரசியல்வாத மாதிரியுமே பேசுறது நீங்க நினைக்கலாம். எனக்கு இது ஒரு பாடம். 1ஆவதுல இருந்து படிச்சு வந்தா +2 வரைக்கும் போகும்பொழுது இது 9ஆவது வரைக்கும் என்ன படிச்சோமோ அதான் 10ஆவதுக்கு பிளஸ் மேன் மாதிரி இது வரைக்கும் அரசியல் என்னென்ன நம்ம பார்த்து பழகணுமோ அதுதான் எனக்கு பாடமாக எடுத்துக்கொண்டு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் புண்ணியம் பண்ணியிருக்கிறேன். எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இத்தனை லட்சமான தொண்டர்கள் என்னை நாடி வந்து எனக்காக இவ்வளவு இருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன். இருபத்தஞ்சு வருஷமா எனக்காக தான் நீங்க இருந்தீங்க.
இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இப்பவும் நான் சொல்றேன், உங்களுக்காக நான் இருந்தேன், இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது. எனக்கு 2 கைகால் உடைஞ்ச மாதிரி தான் நினைப்பேன். எல்லாரும் எப்படி எப்படியெல்லாம் பேசுறாங்க, வருவாரா வரமாட்டாரா, ஏமாத்துறாரா ஏமாத்துறாங்களா, அதெல்லாம் இல்லைங்கிற நிரூபிச்சு காட்டின இந்த மக்கள் சக்தி இங்க கூடியிருக்கு மதுரையில். உங்களை நான் எப்படி மறக்கிறது? மறக்கவே முடியாது. என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா, அன்பு சகோதர சகோதரிகளா, தாய்மார்களுக்கு போது நான் எப்படி விட்டு போக முடியும்? விட்டே போக முடியாது. அதான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க வைப்பேன். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு, தமிழன் என்று சொல்லலாம், தலை நிமிர்ந்து நில்லடா என்பதை கூறிக்கொண்டு, வீழ்வது நாமாக இருப்பதும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்று தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் நான் எல்லாரையும் என் வண்டியில நான் பார்த்துட்டு தான் நான் போக போறேன். அமைதி காக்கணும். போலீஸுக்கு, காவல்துறைக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காதீங்க. இப்ப வெளியே போற வரைக்கும் யாரும் இந்த பக்கம் வரவானா. நான் எல்லாரையும் பார்க்கிறேன். எல்லாரையும் பார்க்கணும், உங்களுடைய உதவி வேணும். நீங்க அமைதி காக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் கட்சியின் சார்பாகவும், பொதுச் செயலாளர் சார்பாகவும், மன்றத்தின் சார்பாகவும், எனது சார்பாகவும் மீண்டும் ஒருமை அனைவருக்கும் என் நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.